ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம நேசித்த உறவு, நம்மக்கிட்ட அன்பாக இருந்த உறவு சில டைம் பேச விருப்பம் இல்லாமல் நம்மளை விட்டு நகர்ந்து போவாங்க. இப்படி அவங்க தள்ளி போகும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஐயோ என்கிட்ட ஒன்று பேசு பேசு அப்படின்னு சொல்லி கெஞ்சுவோம். ஆனாலும் அவங்க பேச மாட்டாங்க. இப்படி கெஞ்சி அவங்க பேசாமல் இருக்காங்கன்னா நீங்கள் மனசில் கவலையோடு இருப்பீங்க. இப்படி கெஞ்சக்கூடாதுங்க. அதுக்கு பதிலாக இந்த ஒன்றும் நீங்கள் செய்தால் போதும், தன்னாலே பேசுவாங்கங்க. இப்போது இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் யாரு கூடயுமே நம்ம சண்டை போடக்கூடாதுங்க. ஏன்னா எதிர்வினையாற்ற வேண்டாம். ஒருத்தவங்க ஒன்று சொன்னாங்கன்னா திருப்பி அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது பேசி பேசி நம்ம சண்டை போடண்டாம். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்களை புரிஞ்சு கொள்ள விரும்பாத ஒருவருக்கு உங்களை விளக்கம் முயற்சிக்கையும் செய்யண்டாம். ஏன்னா உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப உங்கள்கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க. அதே போல் தான் வாழ்க்கைன்னா மேடு பள்ளம் எல்லாமே சேர்ந்து வர்றது தான் வாழ்க்கை. அங்கே எல்லாமே எப்போவுமே என் வாழ்க்கையில் சந்தோஷம்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சமநிலையை தேடுவது அதை விட சமாளித்து ஓட்டுவது புத்திசாலித்தனங்க. எப்போவுமே என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷத்தை மட்டும் தேடிட்டு இருக்கிறத விட ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை சமாளித்து அந்த வாழ்க்கையை ஓட்டுவது புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லுவேன். அதே போல தான் ஒரு ஆலயத்துக்கு போகிறதும் ஆண்டவரை தரிசிக்கிறதும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாமல் பிறரை ஏமாற்றாமல் எல்லா உயிரிடத்துலையும் அன்பு காட்டி மன அமைதியோடு வாழ்கிறோம் பாருங்க, அதுதாங்க வாழ்க்கை. வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவை எல்லாம் வந்தாலும் ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லவும் ஒரு உறவு நம்ம கூட இருந்தாலே போதுங்க, நம்மக்கிட்ட தோல்வி கூட தோற்று போவோன்னே சொல்லுவேன். அதே போல தான் எல்லார்கிட்டேயும் சகிச்சுக்கிட்டே போகாதுங்கங்க. பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய நேரத்தில் பேசிடணும். இல்லைன்னா உங்களுக்கு அங்கே மரியாதையே இருக்காது. அதே போல தான் தேடப்படலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நான் முக்கியத்துவம் பெறலை அப்படின்னு சொல்லி பொருள். ஒருத்தங்க உங்களை ரொம்ப தேடவே இல்லையா, அப்போ நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்கள் முக்கியத்துவம் இல்லை. தேவைக்காக பழகுகிற உறவுகள் தான் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. அதே போல தான் மரியாதை இல்லாத இடத்துல கிடைக்கக்கூடிய கறிச்சோத்தை விட அன்பு உள்ள இடத்துல ஒரு வாய் கஞ்சி கிடைக்கிறது பெருசுங்க. ஒன்றே ஒன்று, நிறைய ஒரு வாழ்க்கையில் இது நடந்திருக்கும். நாளாக அன்பு இருக்கக்கூடிய ஆர்வம் குறைஞ்சி போகும். பாசம் இருக்கக்கூடிய அக்கறையும் குறைஞ்சி போகும். உறவு இருக்கக்கூடிய உற்சாகமும் குறைஞ்சி போகும். இதுதான் மனித இயல்பு. எப்படின்னு பார்க்குறீங்களா? மேரேஜ் முடிஞ்சவங்கக்கிட்ட கேட்குறேன், மேரேஜ் முடிஞ்ச புதுசில் இருந்த அன்பு இப்போ உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ உங்ககிட்ட இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், முதல்ல எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி லவ்வர்ஸும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி இப்போ இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ இருந்த ஆர்வம், உங்கள்கிட்ட எப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லி இருந்த ஆர்வம் இப்போ இருக்கா? அதே மாதிரி உங்கள் பாசம், அவங்க உங்ககிட்ட அக்கறையாக இருந்தால் இது குறைஞ்சிருக்கும். இதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பு. அதே போல தான் உண்மையாக இருக்கணும், ஆனால் உயிராக இருக்கக்கூடாது. ஏன்னா யார் எப்போ எப்படி மாறுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த உலகம் ஒரு போலியான உலகம். அதே போல தான் நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு சொல்லி தெரியாமல நம்ம என்ன பண்ணுவோன்னா, சிலர்கிட்ட போய் முட்டாள் மாதிரி ஏன் என்கிட்ட பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டுட்ருப்போம். அதே போல் எதையும் பொறுத்து கொள்ளும்போது தான் நல்லவராக தெரியும். நம்ம எதிர்த்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுட்டோன்னு வைங்களேன், அங்கே நமக்கு கெட்டவங்க ஒரு பேர் முத்திரை குத்தி அனுப்பிடுவாங்க. அதே போல் துணிவு உங்கள் உழைப்பில் உயர வைக்கும். பணிவு உங்களை பிறர் மனதில் உயர வைக்கும். அடுத்தவங்க மனசில் நல்லவன் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கணுன்னா நம்ம பணிவாக இருக்கணும். ஒருத்தங்க உங்களுக்கு அன்பான உறவு உங்கள்கிட்ட பேசாமல் போகுதா, நீங்கள் கெஞ்சி பார்க்குறீங்களா? அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் தரலையா? கலங்காதீங்க. ஏன்னா கெஞ்ச அவங்க மிஞ்சுவாங்க. யாரை பாருங்க, நீங்கள் இதை பண்ணுன்னு சொல்லி நீங்கள் கெஞ்ச
ஆப்போசிட் பர்சன் மிஞ்சுவாங்க. கொஞ்சம் அந்த கெஞ்சதை நிறுத்தி பாருங்க, தன்னால் வருவாங்க. அதே போல் தான் பலரது உறக்கமில்லா இரவுகளுக்கும் சிலருடைய இரக்கமில்லா துரோகங்க தான் காரணம். நிறைய பேர் ராத்திரி வேளையில் தூங்குறதில்ல. என்ன, அவங்க செய்த துரோகம், அடுத்தவங்க அவங்களுக்கு செய்த துரோகத்தை எண்ணி 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 அழுது அழுது இருக்கிறாங்க நிறைய பேர். அதே போல் ஒரு அன்பான வார்த்தை 1000 மாத்திரைக்கு சமங்க. ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்காங்க, வேதனையில் இருக்காங்கன்னா, நீங்கள் காசு பணம் கொடுக்க முடியலைனாலும் அவங்ககிட்ட போய் ஆறுதலாக ஒரு அன்பான வார்த்தையை சொல்லி பாருங்கள். அது ஒரு பூஸ்ட் மாதிரி அவங்க வாழ்க்கையில் இருக்கும். அதே போல் தான் தவறுகள் செய்பவங்களெல்லாம் திருத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி தான் செய்யக்கூடிய தவறு தான் தான் செய்தது தான் சரி அப்படின்னு சொல்லி நினைப்பவங்க எல்லாமே திருத்த முடியாதுங்க. தவறு செய்தவங்களெல்லாம் திருத்தலாம் ஓரளவு, தான் செய்தது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருப்பாங்க பாருங்கள், அவங்கள திருத்துறது ரொம்பவே கஷ்டம். ஒருத்தங்களை நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க பேசலை அப்படின்னா நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்க வந்து பேசுவாங்க. இந்த புரிதலுக்குள்ளே வரணும். அதே போல் தான் ஒருவர் வந்து நம்மளை மதிக்கலை அப்படின்னு சொல்லி நினைப்பது தவறுங்க. அவருக்கு நம்ம மதிப்பு தெரியலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருத்தங்க உங்கள்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னா உங்கள் மதிப்பு அவங்களுக்கு தெரியலை, அதுதான் உண்மை. அதே போல் பொழுதுபோக்கே இல்லாமல் உழைக்கிறது வந்து தவறு. உழைப்பு இல்லாமல் பொழுதுபோக்குவதும் தவறு. வேலைக்கே போகாமல் பூதாவும் உழைக்கிற பொழுதுபோக்கிட்டே இருக்கிறது முட்டாள்தனம், சோம்பேறித்தனம். அங்கே எந்த ஒரு உயர்வும் வரவே வராது. தங்க குடத்தில் பாலும் வெள்ளி குடத்தில் தேனும் குடித்தாலும் மாயமான மண் குடத்தில் தண்ணீர் தெளிந்தே தகனமாகிறான் மனிதன். எவ்வளோதான் நம்ம வந்து தங்க குடத்தில் பாலை குடித்தாலும் பால் தான், வெள்ளி குடத்தில் பாலை குடித்தாலும் பால் தான். அதே போல் துன்பத்தில் இருக்கவனை உடனே போய் பார்க்கணும். ஆனால் செல்வத்தில் இருப்பவனை அவன் கூப்பிட்டா மட்டும்தான் போய் பார்க்கணும். ஏன்னா இடையில வரக்கூடிய செல்வந்தர்களுக்கு சிலவங்களுக்கு என்ன ஆயிரும்னா கண்ணே தெரியாமல் போயிடும். உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து யாராவது ஒருத்தங்க ஊக்கப்படுத்துனா அப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட நம்ம பழகணும். ஏன்னா அவங்க தான் நம்ம கீழே விழுவோம் தெரியுமா, அந்த நேரம் நம்மளை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு உறவாக இருக்கும். அதே போல் தான் சகிப்பு தன்மைக்கு அளவை பொறுத்து தான் இந்த உறவுகள் வந்து ஆயுள் காலம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை நிறைய இருக்குன்னா உங்கள் ஆயுள் காலம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். பழகுறவங்கள்லாம் தந்துட்டு போகக்கூடிய பரிசு என்ன தெரியுமா, வலியாக இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல அது வலியாக இருக்குங்க. ஒரு துரோகம் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு அது வலி தான், கஷ்டம்தான், வேதனை தான். ஆனால் அந்த வலி வந்து பல வழிகளை நமக்கு சொல்லி நல்லா பேசிட்டு இருந்த அந்த உறவு திடீர்னு பேசாமல் நிறுத்திட்டு போகுதா, கவலைப்படாதுங்க. அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை நினச்சி பயப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்ததை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைவீங்க. அந்த புரிதலுக்குள்ளே நீங்கள் வந்துடலாம். அதே போல் தான் உங்கள் எண்ணங்கள் தடுமாற்றமாக இருந்தால்தான் உங்கள் பயணங்கள் வந்து தடமாறாமல் இருக்கும். நம்ம சேரக்கூடிய இடமும் சிறப்பாக இருக்கும். அதே போல் கடமைக்கு தான் இவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு உரிமையோடு பேச முடியறதில்ல. சில உறவுகளோட நம்ம சில உறவுகள்கிட்ட ரொம்ப உரிமையாக அன்போடெல்லாம் பேசியிருப்போம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க நம்மளை கடமைக்கு தான் பேசியிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வரும்போது நம்மளால் அவங்ககிட்ட பழையது மாதிரி உரிமையோடு பேசுகிறதில்ல. உங்ககிட்ட ஒருத்தங்க பேசாமல் போகிறாங்களா, அவங்கள போய் பேசுன்னு சொல்லி கெஞ்சாதீங்க. கெஞ்சாமல் அவங்க போக்கில் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து பெரிய விலை மதிப்பெற்ற பொருளை நீங்கள் யோசிக்கணும். உங்களை புரிஞ்சிக்க அவங்களால முடியலை அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். நீங்கள் விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி புலம்பதை விட நீங்கள் அவங்க கண் முன்னே வாழ்ந்து காணிக்கணும். இதுதான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய பதிலடி. அதே போல் கெஞ்சும் போது நம்ம தன்மானம் இழக்குது. அந்த தன்மானம் இழந்து தான் ஒரு உறவு நம்மளை தேடி வரணுன்னு அப்படிப்பட்ட உறவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க. மேபி ஒருவேளை அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்துன்னா உங்ககிட்ட பேசாமல் அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மீது உண்மையாக அன்பு வச்சுருந்தாங்கன்னா தன்னாலே வந்து பேசுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.